அனைவருக்கும் ஆண்மனேய அன்பு வணக்கம். இந்த தலைப்பில் விருப்பும் வெறுப்பும், வேண்டுதல் வேண்டாமை, இராகம் துவேஷம், அமிர்தமும் நஞ்சும் என்ற தலைப்புகளில் சில கருத்துக்களை பார்ப்போம். அன்பர்களே, தேவர்களும் அரக்கர்களும் மாந்தர்கள் பக்தி, ஒழுக்கம், ஜீவகாருண்யம், தவம் ஆகிய 4 நிலையை பெறும்போது சுத்த சிவானுபவ நிலையை பெறுகிறான். புராணம் கற்பிக்கும் ஒரு பாடத்தை சொல்கிறேன், கேளுங்கள். அமுதம் உண்டால் மரணமில்லா பெருவாழ்வை பெறலாம். அக அமுதம் பெற்று மரணத்தை தவிர்க்க முடியாமல் புறத்திலே அமுதம் பெற முயன்றனர் தேவர்கள். அமுதத்தை பெற விஷ்ணுவின் உதவியை நாடினர். அவர் மந்தார மலையை மத்தாக்கி, வாசுகி பாம்பை கயிறாக்கி, தான் இருக்கும் கடலை கடையச் சொன்னார். தேவர்களும் கடைந்தார்கள். வால்பக்கம் அசுரர்களும் தலைப்பக்கம் தேவர்களும் பிடித்து கொண்டு கடைந்தார்கள். ஒரு 10-20 நாட்கள் கடைந்திருப்பார்கள். விஷம்தான் வந்தது. விஷ்ணு ஆமை வடிவில் கீழே சென்று மலையை தாங்கினார். அவரின் நிறமும் நீல வண்ணமாக மாறியது என்பார்கள். அரக்கர்கள் மிரண்டு போய் ஓடிவிட்டனர். இப்போது தேவர்கள் விஷ்ணு எல்லோரும் சிவனிடம் சென்றார்கள். சிவனோ மேலும் கடையுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். கடைந்தார்கள். அமுதம் வந்தது. அமிர்தம் உண்டால் அரக்கர்களின் அராஜகம் தாங்காது என கருதி விரட்டினார்கள். விஷ்ணுவோ மோகினி வழிபடுத்து தேவர்களிடம் வந்தார். தேவர்கள் அமிர்தத்தை மறந்து மதிமயங்கி போயினர். இதில் நாம் கற்பிக்கும் பாடம் என்னவென்றால், நன்மை தீமை, விருப்பு வெறுப்பு, இராகம் துவேஷம் இல்லாமல் இருப்பவர்கள் அமிர்தம் உண்ணலாம். அவர்களுக்கே சக்தி நிபாதம் கிடைக்கும். நிபாதம் என்றால் இறங்கி வரும். சக்தி நிபாதம் என்றால் இறைவனுடைய அருள் இறங்கி வரும் என்று பொருள். அதாவது இறைசக்தி இறங்கி வரும். இப்போது தேவர்கள் அமிர்தம் உண்டனர். இதில் ஒரு அசுரன் தேவர் உருவில் வந்து பந்தியில் அமர்ந்து அமிர்தம் உண்டான். இதை அறிந்த தேவர்கள் அவனை நைய புடைத்து 2ஆக கிழித்தனர். இவனே ராகு கேது ஆயிற்று. சரி அன்பர்களே, விருப்பு வெறுப்பும் இல்லாமல் அமிர்தம் உண்டு மரணமில்லா பெருவாழ்வை பெறுவோம். வாருங்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.